அந்த கொள்ளைக்காரங்களை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. அந்த கொள்ளைக்காரங்க நமக்காக அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம இந்த பக்கமா போனா எளிதில பிடிச்சிடலாம். எஸ், கம் ஆன். சரவணன், குள்ள கூட்டத்தை பிடிச்சாச்சா? பிடிச்சாச்சு. என் வாழ்க்கைய பத்தியதான். சரவணன், நான் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவன். அதே போலவே வேறு ஒரு பெரிய குடும்பத்து பெண்ணத்தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு என் மனைவி நிர்மலா என்கிட்ட நடந்துகிட்ட முறை சரியில்லை. மூர்த்தி, பெண்கள் மேல சந்தேகப்பட்டு திடீர்னு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நான் எந்தவித முடிவுக்கும் வராமலேதான் அவளோட வாழ்க்கை நடத்தினேன். இந்த நிலையில எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகாவது அவளோட ஆடம்பர வாழ்க்கை, படத்திவரான பேச்சு, இவைகள் எல்லாம் மாறும்னு நினைச்சேன். சரவணன், நான் நினைச்சபடி நடக்கல. அவளை கண்டிச்சேன். கடவுளையே எடுத்து பேசினான். இனி இவளோடு வாழ்க்கை நடத்தின மானம் போயிடுங்கிற நிலை வந்தது. உடனே என் குழந்தைய அழைச்சுக்கிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். வந்த பிறகு என் இருப்பிடத்தை யாருக்கும் தெரிவிக்கவே இல்லை. ஆமா ஏமூர்த்தி, உன் குழந்தை எங்க இருக்கு இப்போ? குண்டக்கல்ல நல்ல சிவம் என்கிற பெரியவர்கிட்ட வளருது. மூர்த்தி, என்ன இருந்தாலும் மனைவி விட்டு பிரிஞ்சது தவறு. அதை விட பெரிய தவறு தாய்கிட்ட இருந்து குழந்தையை பிரிச்சது. தவறுன்னு தெரியுது, என்ன செய்யறது? குழந்தையை என் வீட்லயாவது விடலாம்னா குழந்தைய உயிரோட பார்க்க முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு. குழந்தைக்கு ஆபத்தா? யாரால? வேற யாராலும் இல்ல, என் தம்பியாலதான். சரவணன், எங்க அப்பாவுக்கு 2 மனைவிங்க. நான் மூத்ததாரத்து மகன், என் தம்பி வாசு இளையதாரத்து மகன். நாங்க 2 பேரும் 2 விதமாக இருந்தோம். நான் என் தந்தையை எதிர்பார்க்காம சம்பாதிக்கிற நோக்கத்தோட ராணுவத்துல சேர்ந்து தேசத்துக்காக பாடுபட்டேன். ஆனா என் தம்பியோ எத்தனை கெட்ட பழக்கங்கள் உண்டோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு உதாரித்தனமா தெரிஞ்சான். அதனால எங்க அப்பா தான் சுயமா சம்பாதிச்ச 30 லட்சம் ரூபாய் சொத்தை என் மகன் ராணி பேர்ல எழுதி வச்சுட்டு என்ன என் காடி நாய்க்கிட்டு செத்துட்டார். அண்டையிலிருந்து எனக்கும் என் மகன் ராணிக்கும் எதிரி ஆயிட்டான் என் தம்பி வாசு. நினைக்கவே வேதனையா இருக்கு. சரவணன், எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? நீ என்னையே தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சொல்லு. நீ கூடிய சீக்கிரம் சென்னைக்கு மாற்றலாகி போக போறல்ல? ஆமா, ஆர்டர் கூட வந்தாச்சே.
நல்லதா போச்சு. நீ நல்ல சிவத்துக்கிட்ட போய் என் குழந்தைய வாங்கிட்டு ஊருக்கு கொண்டு போய் தாய்கிட்ட குழந்தை சேர்த்தணுமா? இல்ல சரவணன், இல்ல. அதுக்கு தாயும் தகப்பனுமா நீ இருந்து அதை வளர்த்து ஆளாக்கணும். அப்பதான் அதுக்கு தகுந்த பாதுகாப்புன்னு நான் கருதுறேன். அதுவும் இல்லாம சரவணன், அந்த சொத்துக்களை நீ நிர்வகிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மூர்த்தி, மறுக்காத சரவணன், நீ இதை மறுக்கவே கூடாது. சரி சரி. அதுவும் அந்த பெட்டியில என் டைரி இருக்கு. அதுல என் மனைவி நிர்மலா, நல்ல சிவா, இவங்க 2 பேருடைய விலாசமும் இருக்கு. சரவணா, அந்த டைரி எடு. மிஸ்டர் சரவணன், patient is completely restored. Please don't disturb him. Sorry. நிர்மலா, ஜெயவிலாஸ், எண் 17, டாக்டர் நாயர் வீதி, சென்னை 17. நிர்மலா. என்னக்கா இது? ராணி பிறந்த நாடு, அதை கொண்டாடணும் தானே அலங்காரம் பண்ணி விட்டோம். அதையெல்லாம் கழிச்சிட்டு அலங்காரமா வந்து நிக்கிறிய. எனக்கு ஒண்ணும் அலங்காரம் வேண்டாம், போங்கடி. இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ருக்கு, பூவும் குங்குமம் எடுத்துட்டு வா. பூவை மட்டும் நீ வச்சுக்கோ போ. நீ அலங்காரம் பண்ணிக்கலன்னா ராணி கோவிச்சுக்கோ. ஆமா, நான் சொல்றதை கேளு. அப்ப வச்சோடு. சூடா பொட்டு வைக்க. என்ன சொல்றீங்க? அண்ணி அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. இதோ பார், வீட்டுக்கு தண்ணி வந்திருக்குது. அண்ணன் பட்டாளத்தில் குண்டடிப்பட்டு செத்துட்டாங்க. ஏற்பட்ட துயரத்தை கூட உணர முடியாத நிலையில இருக்கே அக்கா. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா அண்ணன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாரா? அவருக்கு இந்த ஆபத்து தான் வந்திருக்குமா? உங்களுக்கு இந்த கேடிதான் ஏற்பட்டிருக்குமா அண்ணி? அத்தா, உங்களை நான் மதிக்கிறேன், என் மனசார நேசிக்கிறேன். அதுக்காக எங்க அக்காவை கண்டுபிடி திட்டாதீங்க. காலம் போயிடும், வார்த்தை நின்னுடும். நிறுத்துங்க. எங்க அக்கா கொஞ்சம் படபடன்னு பேசும், பார்வைக்கு கவர்ச்சியா உடுத்தும், எல்லாருகிட்டையும் கலகலன்னு பழகும். அதை தப்பா நினைச்சுக்கிட்டு பெத்தவ கதற கதற குழந்தைய தூக்கிட்டு போனாரே உங்க அண்ணன். அந்த அதிர்ச்சி தானே எங்க அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. புத்தி பேதலிக்கிற அளவுக்கு பிள்ளை பாசம் இருக்கிற இவளை பிரிஞ்சு போறதுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ. அம்மா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியதை கவனிக்குமா. ஐயா கொண்டுட்டு போன குழந்தை என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ, ராணிய காணுமே. எங்க ராணி? அம்மா, ராணி, 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 இல்லை, ராணி, 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 உணாத, ராணி, உணாத, ராணி, இல்லை, உணாத, ராணி. பாப்பா, நீ யாரு? ஏன் இப்படி ஓடியாந்த? உங்க அப்பா பார்க்க வந்த. அப்பா எங்க இருக்காரு? ரயில்ல வருவாங்க. ரயில்லையா? நீ தனியாவா வந்த? இல்லையே, உங்க தாத்தா கூட வந்தாரு. எங்க உன் தாத்தா? பின்னாடியே வந்துட்டே இருந்தாரு. என்ன தைரியம் உனக்கு? ஏமா, தனியா அப்படி ராத்திரில ஓடி வரலாமா? ராணி, 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 தம்பி, நீங்க நல்லா இருக்க.
தக்க சமயத்துல வந்து காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியங்க. அது இருக்கட்டும், குழந்தை எப்படி அஜாக்கிரதையா விடலாமா? ஆபத்து ஏற்படாது. நான் ஜாக்கிரதையாத்தான் இருந்தேன். கொஞ்சம் இன்னைக்கு ஏமாந்துட்டேன். அது நடந்தது வேறங்க. இந்த குழந்தையோட அப்பா அடிக்கடி ரயில்ல வர்றது வழக்கம். இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அதனால இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுச்சு. இருமா, சட்டை போட்டு வந்துடுறேன். போய் சட்டை போட்டு வந்து பாக்குறேன், அதுக்குள்ள ஓடி வந்துருச்சுங்க. குறும்புக்கார பொண்ணு. ஆமா, நீங்க யாருங்க? என் பேர் கேப்டன் சரவணன். நான் மிஸ் நல்ல சிவங்கிறவரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் நல்ல சிவன் தான். நீங்க எந்த நல்ல சிவத்தை சொல்றீங்க? என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தின் இருக்காரு. அவருடைய மகள் ராணிய நல்ல சிவங்கிறவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். அதே நல்ல சிவன் தானா? கேப்டன் மூர்த்தியோட குழந்தை தான் இது. பிரியா, என் நண்பனுடைய மகளையை நான் காப்பாத்துறேன். ஆஹா, நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும். தம்பி, ஏங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பானே, வாங்க வீட்டுக்கு போவோம். இந்த பெட்டி சாமான கதையை எடுத்துட்டு போய் வாங்க. போமா, உட்காரு. ஆமா, நீங்க எதுக்கு அந்த பக்கமா வந்தீங்க? குழந்தைய பார்க்கவும் உங்ககிட்ட மூர்த்தி சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகவும் பஸ்ல வந்து இறங்கினேன். உங்க முகவரி விசாரிச்சேன். அங்க சொன்னாங்க இந்த குறுக்கு வழியா வந்தா சீக்கிரமா உங்களை சந்திக்கலாம், இந்த வீட்டுக்கு வரலான்னு. அதனால வந்துட்டு இருந்தேன். எந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு விரும்பினேனோ அதே குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாற்ற வேண்டி வந்துட்டு. தம்பி, குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டதுங்கிற விஷயத்த தயவு செய்து மூர்த்திகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அத மூர்த்தி கேள்விப்பட்டா துடிதுடிச்சு போயிடுவாருங்க. ஐயா, மூர்த்தி அந்த நிலையை கடந்துட்டார். தம்பி, நீங்க என்னங்க சொல்றீங்க? மூர்த்தி இப்ப உயிரோட இல்லை. ஐயா, தயவுசெய்து பதறாதீங்க. குழந்தைக்கு இது தெரிஞ்சா விபரீதமாயிடும். தம்பி, இனி அந்த குழந்தைய வச்சு நான் எப்படி காப்பாத்த போறேனே தெரியலையே. அதைத்தான் எங்கிட்ட ஒப்படைக்கும்படி சொல்லி இருக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தை எங்கிட்ட கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது. உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. புரியுது. இந்த மூர்த்தியினுடைய கடிதம். தம்பி, இப்ப புரிஞ்சு வச்சுங்க. ஆஹா, நட்புனா இப்படியில இருக்கணும். ஐயா, நான் மூர்த்திக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு. நான் மாற்றலாகி மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. குழந்தைய அவங்க உயிருக்கு உயிரா பாதுகாத்துக்குவாங்க. ஆமா, நீங்க மொத்தம் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்கல. எல்லாம் உன்னை பத்தி தாமா. ராணி இவர் எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? உங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்காருமா. ஏன் தனியா வந்திருக்காரு? அப்பா கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, அப்பாவுக்கு லீவு கிடைக்கல. அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு தான் நீ வந்தியா? ஆமாமா, உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரு கூட நீ போகணும். நீ ரொம்ப சமத்தா இருக்கணும், தெரியுதா? ஆமா, இவரு யாரு? சித்தப்பா. அப்படின்னா அப்பா மாதிரி வச்சுக்கேன். இவரு உங்க அப்பா? ராணி, என்ன பார்த்தா உனக்கு பிடிக்குதா? ம். என் கூட வர்றியா? வா. அடே, நான் கூப்பிட்ட உடனே வர்றேங்கிறியே. இல்லைன்னா இந்த தாத்தா தான் என்னை இங்கே போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. பாப்பா போலாம். தாத்தா தாத்தா பை பை. பெரியவங்க கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. தப்புன்னு சொல்லு. தப்பு தப்பு தப்பு. என்ன அறிவு! இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட அவர் கொடுத்து வைக்கலையே. இல்லப்பா, எல்லாத்தையும் கழிச்சு கட்டி எறிய உடம்புல பூச்சி ஏதாவது போயிருக்கா? அறிவட்ட பயல. இந்த பங்களாவில் நானும் 15 வருஷமா கனவுல உத்தியோகம் பாக்குறேன். இதுவரைக்கும் என் பேர்ல ஒரு ரிப்போர்ட் கிடையாது. இப்ப என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? பேசாதடா. உன்னை பெத்து தொலைச்சதுக்கு ஒரு உலக்கைய பெத்து தொலைச்சிருந்தேன்னா நெல்லு குத்தராது உதவும். பா, அத பத்தி என்ன பாப்பா? அதுக்கு என்னவா குடுப்பா? ஏண்டா படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லித்தானே எஸ்டேட் வேலையாவது கத்துக்கிறேன்னு அங்க கூட்டிட்டு போனேன். ஆமா, அங்க வந்து நீ என்ன வேலை செஞ்ச? என்னப்பா செஞ்ச? என்ன செஞ்சு நேட்டே கேக்குறியா? நாத்து நடுவுற பொம்பளைக்கு பக்கத்துல போய் அவங்கள பாத்துக்கு நிக்கிறியே, நீ உருப்புறியாடா? சும்மா அப்படி நின்ன. என்ன சும்மா அப்படி நின்ன? எதுக்கு போய் நின்ன? அவங்களுக்கு பதிலா நீ அங்க நின்னு நாத்து நட்டா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். நான் நாத்து நடணுமா? நடுறேன். எப்போ? உதப்பேன். உன்னை பெத்தா நாத்து நட வேண்டியதாண்டா. கற்பனை பண்ணாராம் கவிஞ மவன் கழுத. கவிஞர் மகங்கிறத ஒத்துக்க மாட்டேன். கழுதைங்கிறத ஒத்துக்கிறியா? அடிக்கிறதுக்கு முந்தையே அலறானே, இவன் என்ன செய்ய மாட்டான். ஏண்டா ஆயிரமா செலவழிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தனே. நீ உனக்கு படிப்பு வந்துதா? போதும்பா, இந்த படிப்பு போதும். என்னடா படிச்சு விட்டா போதும்னு சொல்ற? உனக்கு தமிழாவது ஒழுங்கா தெரியுதாடா? அன்னைக்கு பசார் பக்கம் போய்கிட்டு இருக்கோம், மரசாமா கடைன்னு போட்டிருக்கான். நீ என்னடா மாமா மச்சா கடைன்னு படிக்கிற. காலண்டர்னு போட்டிருக்கான், காலகண்டேன்னு படிக்கிற. வேற என்னத்த செய்ய சொல்றது? உனக்கு கண்ணு தெரியலையா? அது படிப்பு இல்லையா? ஒண்ணு வைப்பா.
என்ன சொல்லணும் உங்களுக்கு பொழுது போகாதா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் பெத்த பிள்ளையும் சரியில்லை, கட்டின பொண்டாட்டியும் போயிட்டா, நான் இவனை நம்பி எப்படி வாழுது? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ண போறீங்க? 2ஆவது தரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆகுதா? டேய், கல்யாணத்துக்கு ஒரு வயசு இருக்கா? பெத்த அப்பனுக்கு கல்யாணம் பண்றத புள்ள பார்க்க கொடுத்து வைக்கணும்டா. அப்பா, கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தர் இருக்கிறேன். குத்துக்கல்லு மாதிரி நில், உனக்கே கல்யாணம். வேண்டாப்பா வேண்டாப்பா, நான் சொல்றத கேளுப்பா. நீ சொல்றத நான் கேட்கணுமா? பெத்த அப்பன் சொல்றத கேளு, இல்லைன்னா பிளாஸ்டிக் ஜீப் மாதிரி தெரு தெருவா சீப் படுவேன். மாமா, ஏன் மாமா அத்தான் இப்படி வருத்த எடுக்கிறீங்க? வீட்டு நிலைமை கொஞ்சமாவது புரியுதா உங்களுக்கு? என்ன அது வீட்டு நிலைமை வந்தது? நம்ம பெரிய எஜமா இல்ல, அவரு பட்டாளத்துல குண்டடிப்பட்டு செத்து போயிட்டாராம். அந்த செய்தி வர்றப்பதான் நீங்க 2 பேரும் எஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. பாவமே, நல்ல மனுஷனாச்சே. சீக்கிரமா போனதுல இருந்தே தெரியுதுல்ல நல்லவர்னு. நீங்க இவ்வளவு நாளா இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? கழுத்து மாமா பேசாம இருக்கு மாமா. அத்தான் இனிமே ஒண்ணும் சொல்லாதீங்க. அவரே உங்க தோளுக்கு மேல வசந்துட்டார். அவன் தலைக்கு மேல போற, அதான் எனக்கு பிடிக்கல. சொல்றத கேளுங்க. என்ன? அவரை திட்டினா அவருக்கு ஒண்ணு அசிங்கம் இல்ல. பெத்த மகனை சரியா வளர்க்கலையேன்னு ஊரு தான் உங்களை கேவலமா பேசும். கேவலமா பேசுமா? இனியா பேசியாச்சு. என்ன பேசுறாங்க? என்ன முட்டாள்னு சொல்றான்டா. சரியா சொல்லிருக்கான். என்ன இப்பதான் புரியுது உனக்கு ஏன் படிப்பு வரலன்னு. 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? விளங்கிருச்சுல்ல. காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க. யார் உனக்கா? ஏன் கல்யாணம் கிடையாது? ஏன் கிடையாது? கிடையாது வேண்டேன். ஏன்பா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் கிடையாது. சரி, நீங்க இருக்கிற வரைக்கும் கிடையாது. ஆமா, கல்யாணம் நடக்கும். என்ன கொன்னுடுவேன்றியா? நடக்கும். என்னடா நடக்கும்? வாங்க வாங்க பாப்பா, வாங்க வாங்க, இதெல்லாம் எடுங்க எடுங்க, வாங்க வாங்க வாங்க. என்ன மேனேஜர், வரவேற்பு ரொம்ப தடபடலா இருக்கு. இல்ல எல்லாம் ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் தான். வேண்டா கையும் காலையும் ரெண்டு பக்கம். என்ன மேனேஜர் ஐயா, எஸ்டேட் வேலையெல்லாம் முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, சின்ன எஜமான எங்க இந்த பக்கமே காணோம். அவர் இங்க விரும்பி வரக்கூடிய அளவுக்கு யார் இருக்கா? என்ன சுகுணா, இன்னும் உனக்கு கோபம் தீரல போல இருக்கு. என்னங்க ஐயா, சுகுணா பாப்பா என்ன பாடுபட்டு போயிட்டாங்க தெரியுமா? பாலை கொடுத்தா கசக்குதுங்கிறாங்க, படுக்கைய போட்டா நோகுதுங்கிறாங்க, கிளி பேசுதுங்க, காதுல உளி வச்சு செதுக்கின மாதிரி இருக்குதான். ஏங்க காரணம் என்ன? வேற என்ன இருக்கும்? எல்லாம் இந்த காதல் தான். சும்மா இருக்க மாட்டீங்க? ஏயா, எஸ்டேட்ல விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம நிலத்துல நல்ல விளைச்சல், அத பார்த்து பக்கத்து நிலக்காரனுக்கெல்லாம் புகைச்சல். செங்கச்சூளை வச்சிருக்கிறான் புகையுது. சும்மா இருக்கு. அம்மா, இந்த வருஷம் நம்ம அறுவடை திருவிழாவை விமரிசையா கொண்டாடணும். அதுக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும்னு நம்ம ஆட்கள் ரொம்ப விரும்புறாங்க. கண்டிப்பா வரோம். ரொம்ப சந்தோஷம். சார், போஸ்ட். போஸ்ட் உங்களுக்கு இல்ல? என்ன சாது? உயர் திரு நிர்மலா அவர்களுக்கு சரவண வணக்கம். தங்கள் கணவரும் எனது உயிர் தோழருமான மூர்த்தி அகால மரணமடைந்த செய்தி தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். அவர் சாகும்போது உங்கள் இருவருக்கும் இடையே தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடையூறுகளை எல்லாம் சொன்னார். அவர் உங்களிடமிருந்து பிரித்துக் கொண்டு வந்த குழந்தை ராணியை குண்டக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு கிழவரிடம் ஒப்படைத்திருந்தார். நான் அங்கிருந்துதான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். குழந்தையை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பை அவர் என்னிடம் ஒப்படைத்து விட்டார். அதிர்ஷ்டவசமாக என்னை சென்னையில் உள்ள ரெஜிமெண்ட்டுக்கு மாற்றி இருக்கிறார்கள். குழந்தையை சென்னையில் வளரும் போது தாங்கள் வந்து பார்க்க விரும்பினால் கீழ்கண்ட முகவரியில் வந்து பார்க்கலாம். எனக்கு பயணத்துக்காக வாரண்டி, டிக்கெட் எல்லாமே எடுக்கப்பட்டு விட்டது. நான் நாளை குண்டக்கல்லில் இருந்து பாம்பே மெயிலில் புறப்பட்டு நாளை மறுநாள் சென்னை வந்து சேருகிறேன். அருகில் தாய் இல்லை என்ற ஒரு குறையை தவிர வேறு எந்த குறையும் இல்லாமல் குழந்தையை வளர்ப்பேர் என உறுதி கூறும் கேப்டன் சரவணன். பாப்பா, யாருங்க சரவணன்? அவனுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? இதே மாதிரி இன்னொரு அநாத குழந்தை எடுத்து வளர்க்க யாராவது வருவாங்களா? இது வேலை சொத்து இருக்கிறதால பறந்து மாதிரி கவுறாங்க. சொத்து என்ன கொஞ்சமா நெஞ்சமா? 30 லட்சம் இல்ல. அத பத்தி யாரு கவலைப்படுறா? என்ன அநியாயம், குழந்தைய இன்னொருத்தர் கையில ஒப்படைக்கிறது. சுகுணா, அண்ணன் இப்படி செஞ்சிருப்பாருன்னு நீ நம்புறியா? இல்லன்னா இவ்வளவு தைரியமா ஒருத்தர் எழுதுவாரா லெட்டர்? இதுல ஏதோ சூது இருக்குது. சூதோ வாதோ, குழந்தையோட அந்த இங்கதான் வர போறாரு. மெட்ராஸ் நம்ம இடம், மற்ற ஒருக்கே பாத்துக்குவோம். கரெக்ட். என்ன ஆச்சு போன காரியம்? இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி லாபம். ஏன்? நம்ம கொள்ள கூட்டத்தை பிடிக்க ராணுவம் வந்தது. நம்ம ஆளுங்க அந்த ராணுவத்தை ஒழிக்க போனாங்க. முடிவுல அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு தான் தெரிஞ்சது. நாங்க 2 பேரும் தப்பிச்சா போதும்னு கிடைச்சதை சுருட்டிக்கு ஓடியாங்க. அப்படியா? என்னங்க நீங்களே இப்படி அசந்தா நம்ம வருமானத்துக்கு வழி? சுகுணா கூட பழக ஆரம்பிச்ச பிறகு உங்க திட்டமே மாறிடுச்சா? காதல் போத யாரும் சும்மா விட்டது இல்ல. இந்த சிகரெட்டுக்கும் முதட்டுக்குள்ள தொடர்புதான் எனக்கும் சுகுணாவுக்கும் உள்ள உறவு. அப்போ
காரிய சாதனைக்காக நீங்க போடுற வேஷங்கள்ல இதுவும் ஒண்ணு. கரெக்ட். இப்ப நம்ம கை ஓஞ்சிருக்கிற நேரம். இந்த சமயத்துல நம்ம தங்கறதுக்கு வசதியான இடம் தேவையில்லையா? தேவலாம். அதுக்கு இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க? என் அண்ணன் பட்டாளத்துல செத்து போயிட்டாரு. அவர் கொண்டு போன அவர் குழந்தைய அவர் சிலையில சரவணம் எடுத்துக்கிட்டு வர்றான். அந்த குழந்தை தலையில 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது. நான் நினைக்கிறாப்புல மாத்திரம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா புரியுது. அந்த குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்தியை அழிக்க வந்த அணுகுண்டு. குழந்தை கோபுரமா வளர்ந்துட்டா அதை கும்பிடுறது தவிர வேற வழி இல்லாம போயிடும். சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய தடியால் அடிக்கணும். எங்க அப்பா என்ன நம்பாம எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை பேத்தி மேல எழுதிட்டு செத்துட்டான். பேத்தியும் பாட்டங்கிட்டி அனுப்பிச்சுட்டா. அது சரி, குழந்தைய கொண்டுட்டா சொத்து உங்களுக்கு எப்படி வந்து சேரும்? அதுதான் சட்டம். குழந்தை இல்லன்னா அப்பனுக்கு சேரும், அப்பனு இல்லனா அடுத்த வாஸ்தான எனக்குத்தான் சேரும். அப்படின்னா குழந்தைங்க வரட்டு, தலைய கிள்ளிடுவோம். வர வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது, வழியிலேயே தீர்த்து கட்டணும். எந்த வண்டியில வர்றான்? நாளைய பாம்பே மெயில் குண்டக்கல்ல ஏறான். ராணி புறப்படலாமா? நீ ரெடியா? ஓ நான் ரெடி. ஐயா ஐயா. தம்பி, இத்தனை வருஷமா என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த குழந்தையை விட்டு பிரியணும்னா என் மனசு என்ன பாடுபட தெரியுங்களா? இல்லாம இருக்குமா? மூர்த்தி நல்ல பொருத்தமான ஒருத்தர்கிட்ட தான் தன் குழந்தை ஒப்படைச்சிருக்காரு. முடிஞ்சா சென்னைக்கு வரும்போது உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா வரணும். வர்றேன். ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். பேசிக்கிட்டே இருந்துட்டோம். புறப்படுங்க தம்பி. ராணி, ராணி, உங்க குழந்தை காணா? ராணி, 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 இருக்கிறியா? அடிச்சனா சரி. ஏன் வண்டி ஓட்டிட்டு வந்த? அப்படி வந்துட்டு நான் ஓட்டிட்டு வந்தேன். போக்கிறி, ஊருக்கு போற சமயத்துல காரியத்தையே கெடுத்துட்டியா? தம்பி, வண்டியில இருங்க. வீட்டுக்கு போய் சாமான எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அவசரப்படாதீங்க. ரயில் போய் குறைஞ்சு 1/2 மணி நேரம் இருக்கும். ரயில் போயிருக்குமா? டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றது? பாத்தியா, உன்னால ஊருக்கு போக முடியல. இப்ப என்ன பண்றது? என்ன சார் பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, எங்க ஃப்ரெண்ட் சரவண ஸ்டேஷன்ல மீட் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸ்லிப்ல பேர் இருக்கு, ஆனா ஆளை காணோம். ஒருவேளை வராம இருந்திருக்கலாம். இருக்கலாம். என்னடா இது, பெரிய மர்மமா போச்சு. ஒண்ணு புரியலையே, எங்கதான் போயிருப்பா? ஐயா, பசி காது அடி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. காது வேற அடிச்சுக்கிட்டு ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. ஐயா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 10 கிடைக்கும். 5 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. சரி, ஒரு வார காலத்துக்குள்ள ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து சம்பாதிங்க. சரி, பிச்சை எடுக்க தப்பு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சாமி. ஐயா ஐயா ஐயா, மனுஷனை சாமி ஆக்காதீங்க. அந்த தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது. உங்களை பார்த்தா எனக்கு சாயமாறு தோணுது. நான் சொல்லிவிட்டேங்க, நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் சாமி. நான் வரேன் சாமி. அவர் மட்டும் பிச்சை எடுக்கிறாரு. அதுவா, அது இந்த நாட்டு சமூக அமைப்பில் இருக்கிற குறைகள். அப்படி என்ன குறைகள்? உங்களுக்கு சொல்லணுமா? அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. மருதாச்சல மூர்த்தி பவன். ஏராணி பச்சிக்குதுன்னு சொன்னேன்ல, ஆமா. சாப்பிடுறியா? இந்த மாட்டுக்கு மாட்டுக்கா? அடே, உன் சின்ன மூளையில எவ்வளவு பெரிய சமதர்மம். இந்த பெரிய மூளைகளுக்கு இதெல்லாம் புரியும். ஹை ஹை. வா.
சார் என்ன சார் சாப்பிடுங்க? ராணி என்னம்மா வேணும்? இட்லி வடை. இட்லி வடையா? 2 பேருக்கும் இட்லி வடை வேண்டாம். சரிங்க சார். சாம்பார் இருக்கா? அண்டா நிறைய இருக்கு. சாம்பார் கொண்டா. ராணி சாப்பிடு. ராணி இந்தா. சாப்பிடு. யார் நீங்க? ஏது முன்ன பின்ன பார்க்காத மாதிரி பேசுற? எங்களை ஏமாத்திட்டு ஓடி வந்தது அம்மையா? உட்காரு, எனக்காக சாப்பிடு. காசை பத்தி கவலைப்படாத, எவ்வளவு வேணாலும் நாங்க கொடுக்கிறோம். பழி விடுறீங்களா இல்லையா? என்னடி பழி வாங்கிட்ட மாதிரி கத்துற? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. உட்கார் உட்காருங்கிற. யாரா என் கைய தொட்டது? வரிச்சண்டைக்கு வரியா? வலிச்சண்டைக்கு போய் எனக்கு பழக்கம் இல்லையே. மரியாதையா போயிடு, இல்ல உங்க உடம்பு உடைச்சு கடமரப்பிடுவேன். நான் வலிமையை பத்தி பேசலையே, நியாயத்தை பத்தி தானே பேசுறேன். காளி, இது தேராத கேஸ், வீடு போய் சேராத கேஸ். இவங்க என்ன பேச்சு? போட நீ பாரு. வேண்டாண்டா, இந்த பசங்க டெய்லி வந்து சாப்பிட்டு பில்ல கொடுக்கறானுங்க, காசு கட்ட நம்மள அடிக்க வர்றானுங்க. எவனோ புதுசா வந்தவங்க பிடிச்சுக்கிட்டு கும்முன்னு கும்முறான்.
குழந்தைய கொடுக்குறியா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? போலீஸா? சேராத கேஸ். இது வீடு போய் சேராத கேஸ். ராணி 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 ரொம்ப நன்றிப்பா. ஆமா, இந்த பசங்களாம் யாரு? அட்ரஸ் இல்லாதவனுக்கு அடிக்கடி வருவானுங்க, நல்லா திம்பானுங்க, புல்ல கூட கொடுக்காம சுபாகு மாறிச்ச மாதிரி மறைஞ்சிருவானுங்க. எது ஐய பேய் பிசாஸ் மாதிரி எங்க கிளம்புறானுங்க, எங்க போய் அடையறாங்கன்னே புரியலீங்க. ஆமாங்க, நீங்க யாருங்க? எது? என் பேரா கேப்டன் சரவணன். அடேங்க அப்பா பட்டாளத்துக்காரரா? அதான் இங்க ஓப்படி மாதிரி நொறுக்கி விட்டீங்க. ஏது? ஆமா, அந்த பொண்ணு எங்க? அவளை ஏங்க தேடுறீங்க? வீட்டை விட்டு வெளியே வர்றவளா நல்லவளா இருப்பாளா? இது யாரோ தத்தாடி. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லு. ஏன் ஒரு பொண்ணு அவமானப்படுத்துற? ஐயா, இவன் புள்ள பிடிக்கிறவங்க. புள்ள பிடிக்கிறவளா? ஆமாங்க, இந்த புள்ளைய கூட அவ தூக்கிட்டுல ஓடனா நான் போராடி வந்து புள்ளைய காப்பாத்தினேன். ஏது? அவளுக்கா போய் நான் உதவி செய்யறேன்? என்னாலும் ஒரு பொண்ணு தான். ரொம்ப நன்றி, நான் வர்றேன். நீங்க ஒரு யதார்த்தம் பாவம். பார்த்து போங்க, பாதையில கீதையில நிக்க போகுது. ஏது? சார், சூடா என்ன இருக்கு? இன்னுமா சூடா வேணும்? கிண்டலா பண்ற? ஐயோ, கோச்சிக்காதீங்க. போய் பட்டாளத்துக்காட்ட போய் மோதலாமா? ஆமாங்க. அவன் உனக்கு தெரியுமா? ஆமாங்க, அதாங்க கேப்டன் சரவணன். நாம சரவணனா? காளி, நம்ம மோசம் போயிட்டோம். ஆமா, அவனை விடக்கூடாது.
மாடுகளுக்கு தண்ணி காட்டலான்னு களைச்சு போயிருக்கும் பாரு, ரொம்ப தூரம் வந்துருச்சுல்ல. எனக்கும் பசி எடுக்குதுப்பா. பசிக்குதா? பிஸ்கட் தின்னுட்டு போய் மாட்டுக்கு தண்ணி காமிச்சு தந்துடுறேன். கீழே வேண்டியது சாப்பிடக்கூடாதுமா. சாப்பிட்டா என்ன? இங்க பாரு, மண்ணெல்லாம் இருக்கு. இதோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த வேற பிஸ்கட் சாப்பிடு. ராணி, பத்திரமா இருந்துக்காக வந்துடுறேன். ஜாக்கிரதை. ஆமா, ஏம்மா உன் பேர் என்ன? ராணி. ஆஹா, கேட்கவே இனிக்குது. எனக்கும் தான் நினைக்குது. என்ன? பிஸ்கட். அடி போக்கிரி. எங்க அப்பா சொல்ற மாதிரியே சொல்றியே. ஆமா, அவர் உங்க அப்பாவா? ஆமா. அம்மா இருக்காங்களா? ஓ, எங்க? நீண்டா. ராணி, நான் உனக்கு அம்மா இல்லம்மா. இல்லன்னா ஏன் பின்னாடியே வர? உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அப்படியா? அதனாலதான் உன் பின்னாடியே வந்தேன். அப்படின்னா இரு, எங்க அப்பா சொல்லி உன்னை உங்களோட சேர்த்துக்க சொல்றேன். உங்க அப்பா கேட்பாரா? ஓ, நான் சொன்னா கேட்பாரு. ஏம்மா, நீ என்கிட்ட இவ்வளவு பெரியமா பேசுறிய, அப்பா ஏன் உங்கள்கிட்ட பேச மாட்டாரு? அவருக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு, அதனாலதான் பேசல. வட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன். வேண்டாமா, சண்டை போட்டா என்ன வெட்டிடுவாரு, அப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது. பைத்தியம், அவர் ஒருத்தர் தானே, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவரை துரத்திடலாம். என் கண்ணு. ஏ ராணி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைன்னா பேசுவேன்னா? அழகழகா வெற்றிலையா தோறம் கொடிக்கலாம், அழகழகா வெற்றிலையா காத்தோறும் குடிக்கலாம், அழகழகா வெற்றிலை. எங்கிட்டே இருக்க நீ? தள்ளாத, நின்னு பேசு கிட்ட. பூமி ஆட்டுறீ, பூமி ஆட்டினாலும் சரி, என்னாலும் சரி, விடு சொல்றேன். அப்பா அது மண்ணா கிடையாது, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. அப்பா எனக்கு தெரியாது, நான் ராணிப்பா. ராணி ராஜா எல்லாம் சீட்டுக்கு தான் போய்கிறது. ஆண்டவனே, இந்த உலகத்தை நீ எங்கேயுமே நல்லதை படைக்கலையா? இல்லாத என் கண்ணில் தான் காட்டலையா? நானும் பார்த்துட்டு காண எங்க அப்பா என்னை திட்டினாரு, அதுக்காக தான் அழுறியா? நான் அவரை பிடிக்கல, வா நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். என்னது? அப்பா விளையாட்டுக்கு சொல்லல, போமா தான் சொன்னாரு. அங்க பாரு, என்னை விட்டுட்டு தூங்குறாரு. நாம மட்டும் போக கூடாதுமா. ஏன்? என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினவர், அந்த நன்றியை மறக்கலாமா? நீ மட்டுமா? எங்க? அது எனக்கே தெரியாது. அப்ப உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? இல்ல, நான் ஒரு அனாதை. இவரை நல்லவர்னு நினைச்சு ஆதரவு கிடைக்கும்னு வந்தேன். இவர் இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். அப்படின்னா சொல்லாம போயிடலாம், வா. இல்லம்மா, அப்படி சொல்லாம போறது தப்பு. வா, என் மடியில படுத்துக்க. அவர் எழுந்திரிச்சதும் சொல்லிட்டு போயிடலாம்.
ராணி ராணி நில் போகாதே. நான் குடிச்சேன்னு நினைச்சேன்ல, அதெல்லாம் சும்மா வேஷம் போட்டேன். காரணம்? உன்னை சோதிக்க. நான் செஞ்ச தப்பு என்ன? நீ புள்ள பிடிக்கிறவன் சொன்னாங்களே. யார் சொன்னது? அந்த ஹோட்டல்ல தான். அதை நீங்க நம்புறீங்களா? முதல்ல நம்பினேன், இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? யாரும் இல்லாதவ. பேரு சரசு. எத்தனையோ பேர் எனக்கு ஆதரவு தந்தாங்க. ஆனா இரவு வந்ததும் அவங்க மனசெல்லாம் இருண்டு போச்சு. எப்படியோ இதுவரைக்கும் என் மானத்தை காப்பாத்திக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டேன். பிறகுதான் உங்களை ஓட்டுல சந்திச்சேன். பழுத்து குலுங்குற மரமும் பருவ பெண்ணும் பாதுகாப்பு இல்லாம வாழவே முடியாது. இது இப்போதைய சமூகத்தின் தலை விதி. உங்க அன்பு பேச்சு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த அனாதை மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு சாதாரண ராணுவ அதிகாரி, பேர் சரவணன். ஆமா, குழந்தை உனக்கு பிடிச்சிருக்கா? அதனாலதானே பெரிய முடியாம பின்னாலேயே வந்தேன். அப்பா, எனக்கு பெரிய பொறுப்பு தீர்ந்து. எப்படி? அதான் குழந்தை நீ பாத்துக்கல, ஆண் பாதி பெண் பாதி, அதுதானே குடும்பம். காவலுக்கு நான், சேவைக்கு நீ. என்ன சரிதானே நான் சொல்றது? ஹலோ, யார் பேசுறது? ஓஹோ, நீயா? வண்டியெல்லாம் தேடி பார்த்தவங்க, ஆளு கிடைக்கல. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. அவன் இங்க வரல. வரலையா? சரிங்க, அவதான் நாங்க பாத்துக்கிறோம். காளியா பக்கத்துல தான் நிக்கிறா. சரிங்க, சரி வச்சிருங்க. என் குழந்தை எங்க? அதை நீதானே மறைச்சு வச்சிருக்கிற. மரியாதையா என் குழந்தைய கொடுத்துரு. இங்க பாரு, இல்லன்னா உன் ரத்தத்தை உறிஞ்சிடுவேன். உன் குடலை மாலையா போட்டுக்குவேன். நல்லா இருக்கு. என் குழந்தை எங்க? சொல்லு, என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? விடு. என்ன இது? ஏய், இவன் நல்லவன் இல்லை. இவன் புள்ள பிடிக்கிறவன். போச்சாண்டி, இவனை நம்பாதே. இவனை நம்பாதே. இவரு நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் பட்டிருக்கிற பாட்டுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். பழி சொல்லாம இருந்தா போதும். சுகுணா, அதுதான் அறியாம பேசுதுன்னா நீயும் இப்படி பேசுறியே. உள்ள அடிச்சுட்டு வாக்கா, வா. ஆமா, நீங்க பட்டாளத்துல சேர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? உங்க அப்பா கட்ட வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. நீ சும்மா இருக்க மாட்டேன். எது கேக்குற? இல்ல, வண்டி ரொம்ப நல்லா ஓட்டுறீங்களே, அதுக்காக கேட்டேன். அடடே, மழை வரும் போல் இருக்கே, சீக்கிரம் ஓட்டுங்க.
குழந்தை தூங்கிட்டா போல் இருக்க. ஆமா. அட உனக்கும் தூக்கம் வருதா? மழையோ விட்ட பாடு இல்ல, மாடுகளும் களைச்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி இங்கதான் படுத்துக்க. பரவாயில்ல, குழந்தை தூங்கட்டும். சும்மா படுத்துக்க. நீங்க? நான் காவலுக்கு இருக்கேன். உள்ள தள்ளி படுத்துக்க. உள்ள. சும்மா இருக்க மாட்டீங்க, குழந்தை பிள்ளையாட்டம். அடடே, குழந்தையோட வேலைய நான் என்னமோ நினைச்சிட்டேன். அம்மா தானே கத்துப்படாது. கத்துப்படாது.
உங்களுக்கு ஏதாவது? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கீழே விழுந்து தலையில. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் ஹோட்டல்ல பட்ட உதைக்கு வஞ்சத்துக்கு வந்துட்டாங்களே. அது மட்டும் காரணம் இல்ல சரசு. அவங்களால இந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்ன குழந்தைக்கு ஆபத்தா? எனக்கு என்னமோ நம்ம கல்யாணத்தை பத்தி நினைக்கும் போது பக்கு பக்குங்குது. மாமா கிட்ட தொலைச்சிட்டு வந்துட்டீங்க. அவரை தேடத்துக்கு வழி இல்ல, கல்யாணத்தை பத்தி நினைச்சா பக்கு பக்குங்க. அவரை மனுஷன் தேடுவான். அவர் எங்க போனா என்ன? நம்ம கல்யாணத்துக்கு தடை போட்டவர் இல்ல. சும்மா இருங்கக்கா. நல்லது கெட்டதுன்னா பெத்தவங்க தான் முன்னால இருந்து நடத்தி வைக்கணும். நடத்தி வைக்கணும். இவர் குறுக்க நின்னு தடுக்கிறாரு. இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் நடக்கலாம். என்னமோ இவர் கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்துட்ட மாதிரி. அவர் கல்யாணத்தை இவரே நேரா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாக்காட்டி என்ன பார்த்தவெல்லாம் பேசுறானே. இவர் முகரக்கட்டைக்கு காதல் கல்யாணம் வேற. காதல்னா கண்ணால பேசிக்குவாங்க, கையால அப்படி இப்படின்னு ஜாட காமிச்சுக்குவாங்க. நம்ம துரை காயில எழுதியிருக்காரு. லவ் லெட்டரா? பின்ன என்ன லீவ் லெட்டரா? எழுதுனது எழுதினாரு. சரியா எழுதுனான்னு. நான் உன்னை காதலிக்கிறேன், என்ன சொல்றேன்? மொட்டையா உண்டா இல்லையாங்கிற மாதிரி இப்படி ஒரு காயில எழுதி அப்படி தூக்கி ஜன்னல் வழியா போட்டாரு. அங்க கூட்டிட்டு இருந்த வேலைக்காரியில இருந்து சமயக்கட்டுல சமைச்சுட்டு இருந்தா பாரு சமயக்காரி, அவங்க வரைக்கும் எல்லார்ட்டையும் இந்த லெட்டர் சுத்துன்னு சுத்தி இந்த காயில எந்தெந்த பொம்பளை கையில கிடைச்சதோ அத்தனை பேரும் அதாராக நம்மள காதலிக்கிறவன் அப்படின்னு அசந்து அத்தோட என்ன பரவாயில்லையே நேரா மாமனார் கைக்கே போயிருச்சு. முடிச்சு அப்புறம் என்னதான் நடந்துச்சு? உங்க அப்பா கல்யாணம் ஒரு மாதிரியா முடிஞ்சது. அப்பாடா, ஏன்னா அத பத்தி யாருமே ஒண்ணுமே பேசிக்கலையா? இது ஒரு கல்யாணமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இத்தனை கலாட்டாக்கு அப்புறம் நான் பிறந்திருக்கிறேன். இதுக்கு மேல என்ன இருக்க முடியும்? அவ்வளவுதான். சரி புறப்படு. எங்க? ரிஜிஸ்டார் ஆபீஸுக்கு தான் போய் கையெழுத்து போட்டு வருவோம். ஐயோ ஐயோ, யார்கிட்டயுமே சொல்றது இல்லையா? சொல்லாத, சிரிப்பான். ஏன் சிரிக்கிறாங்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அதுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்குதாக்கும். அவங்களுக்கு ஒரு பயங்கரம் இருக்கத்தான் செய்யும். சரி சரி, மாறத்துக்குள்ளார சீக்கிரமா போயிட்டு வருவோம். வா வா. ஐயோ மாமா, மாமா, ஐயோ ஐயோ மாமா, மாமா, ஐயோ மாமா, வேண்டாம் மாமா. சேத்த கேட்டியா? உட்கார். ஏண்டா அயோக்கிய பயல, என்ன வண்டியா ஏத்துனே? எங்கப்பா குளிச்சிட்டு வர்ற? குளிச்சிட்டா வர்ற, உன்னை தலை மொழிட்டு வரட்டும். என்ன மாமா நடக்குது? விஷயத்தை கேட்டியா? ஊட்டிக்கு போறதுக்கு எக்மோர்ல ஓட்டு போய் ஏதோ ஒரு வண்டியில என்ன ஏத்தி விட்டுட்டான். யார் அவனுக்கு அறிவில்ல? என்னடா அறிவுல பேசினா பல்ல உடைச்சு போடுவேன். டாக்டர், அக்கா சத்தம் போட்டதும் மயங்கி விழுந்துட்டாங்களே. பயப்படாதம்மா. குழந்தை ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த அதிர்ச்சி ஏற்படுறது சகஜம். இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா? இருக்குது. காணாம போன குழந்தைய கொண்டு வந்து கண்ணுல காமிச்சிட்டு அந்த பைத்தியம் தெளிஞ்சிடும். அத முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. நான் அடிக்கடி வந்து கவனிச்சுக்கிறேன். டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரமா குழந்தைய கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு மட்டும் பொறுப்பு இல்லைன்னு நினைச்சியா? உன்னை விட நான் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படா குழந்தை வந்து சேரும்னு. யாரும் துடிக்க வேண்டாம், குழந்தை தானே வேணும். நான் கொண்டு வரேன். என்ன புள்ள பிடிக்க போறியா? நீ வரையா இல்லையாப்பா? என்னையும் கூப்பிடுற? ருக்கு, செத்தாவது கண்டுபிடிப்போம், இல்ல பெத்தாவது கொண்டு வருவோம். வா. ஏண்டா புள்ள பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இதையா பிடிச்சிட்டு வர? புள்ளையாடா இது? ஏன் முன்னாடியே இந்த மாதிரி நடக்குது நீ? ஏப்பா நீ தான் சொன்ன 3 நாள் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. அதனாலதான் அதுக்காக தான் நீ இல்லாத இடமா நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். என்ன சொன்ன? ஏன் கத்துற? இப்ப என்ன நடந்து போச்சு? பேசாத. அவ்வளவுதானே? சொல்ல விட்டுது. பாரு, நானே கூப்பிட மாட்டேன். வரேன். பின்னாலேயே ஒண்ணு வருது. இது எவ்வளவு தூரம் வரும்? எவ்வளவு தூரம் வேணாலும் வரும். கால சுத்தன பாம்பு கிடைக்கும். இது யாருன்னு அதுக்கு தெரியுமில்ல? அத பெத்ததே இதுதான், அதுக்கு தெரியுமில்ல? இப்படியே போனா எவ்வளவு தூரம் கொண்டு போய் விடுன்னு அதுவும் தெரியுமில்ல? இது ஒண்ணு எக்மோர் ஸ்டேஷன் இல்ல, ஊட்டின்னு சொல்லி குட்ஷெட்ல விடுறதுக்கு. அதுவும் அதுக்கு தெரியுமில்ல? என்ன பேச்ச காணோம்? இனிமே பேச போறது இல்ல. நல்லதுதான், நஷ்டம் இல்ல. ஏன் நின்னுட்டாப்ல? அது ஏன் இஷ்டம்.
என்ன சார் சாப்பிடுறீங்க? சார் உங்களை தான் என்ன சாப்பிடுறீங்க? என்ன சார் கேட்கறேன், பேசாம இருக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க? அவர் உடுப்பா, அவர் மௌன தான். சர்வர், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதையே சார் கேக்குறீங்க? இல்லையே. உனக்கு ஒரு முரட்டத்தனமான அப்பா இருக்கிறானா? இருக்கார் சார், இருக்கார். இவர் மாதிரி இருப்பானா? இருப்பார். ஏப்பா, உன் காதலுக்கு அவர் குறுக்க நிக்கிறாரா? நிக்கிறாரே சார், நிக்கிறாரே. அவர் கொல்லும் போது உனக்கு ஆத்திரம் வருதா? ஆத்திரம் வருது, ஆனா முடியலையே. ஏன் முடியல? ராத்திரி தூங்கும் போது கோழி கழுத்து நெருக்கும்போது நெரிச்சு தொலைச்சு விட. அது எப்படி? ஏன் நீ என்ன செய்வமா? நடக்குதுன்னு நினைக்கிறேன். தூங்க மாட்டேன் நான். சார் நீங்க தூங்குறீங்களோ இல்லையோ, திங்குறீங்களா இல்லையா? என்ன இங்க வந்து பெரிய தூங்கறதுக்கா வந்தா? போயா பண்ணாயா? நீ சும்மாரியா? சாரே சும்மா இருக்காரு. அவர்கிட்ட போதப்பா, இதுக்கு தான் வெளியே கூட்டி வரதுல. கிட்ட நிக்காத, சொக்கா எல்லாம் கழிச்சுடுவார். போ, போய் எல்லாத்தையும் எடுத்து வா போ. சரி, அவர் விடுப்பா போ. யார் என்ன விடு? என்ன 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 பண்ணிடுவா? என்ன விடுகிடுன்ற என்ன பயமுறுத்துற? என்ன என்னடா? இலையில வச்சு கொண்டா, கையாலம் போயிட்டு வா. தட்டுல நீ திம்ப, நான் திங்க மாட்டேன். நீ சம்பாதிக்கிறது நான் செலவு பண்றது இங்க வந்து தான் சொல்லணுமா? வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். நான் வந்தா தானே வரமாட்டேன். வரணும். யார் வர? ஏன் அவனா சொல்லி அடிக்கடி என்ன பயமுறுத்துற? தள்ளி வை. இலை இருக்கா? எங்க தள்ளி அங்க கொண்டு போற? இப்படி வை. என்ன துவைக்கிற? ஒழுங்கா வை. தலையில வை. சட்டியே கொண்டாந்து வைக்கிறேன். அசிங்கம். ஐயோ ஐயோ, நான் இதுக்கு தான் வரமாட்டேன்ற. ஊத்து ஊத்தண்டா. உங்க அப்பா விட்டு சாம்பாரா? அது கூட எனக்கு உனக்கா? உனக்கு 9 கரண்டியை ஊத்திக்கிட்டு உனக்கு, இது எனக்கு. என்ன சும்மா சும்மா என்கிட்டயே தள்ளுற? காசு கூட. என்கிட்ட எதுப்பா காசு? ஐயோ, என்கிட்டயாவது காசு? காசு இல்லாம வந்தேன். உன் பின்னாலதான் நான் வந்தேன். நானா கூப்பிட்ட உடனே நீங்க வந்துட்டு இந்த போற தின்னீங்க குடு. ஐயோ அட சண்டான பாவி, என்ன விளையாட்டா நிஜமா? இது பாக்குறவெல்லாம் சிரிக்க போறான்டா. என்னப்பா விளையாட்டு? காசு இல்லாம இவ்வளவு பெரிய வருஷம் வரலாமா? ஐயோ, ஒரு சின்ன பையனை நம்பி. ஐயோ, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றா, வழி சொல்றா. புலம்பாரு, நல்ல வழி சொல்றேன். என்ன சொல்லு சீக்கிரம். இரு சொல்றேன். ஐயோ, இது அப்புறம் கூட்டிட்டா. உன்னை அடகு வச்சுட்டு நானும் ருக்கும் போயிடும். என்னையா அப்பனே அடகு வைக்கிறேன்றியா? அப்படி ஒரு மண்டலம் இருந்து பாரு. டேய் இந்த பாரு, நான் போய் வீட்டுல காசு எடுத்துக்கிட்டு வர்றேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்க இருங்க. ஒன்னா என்ன ஏன்டா டேபிள் கிட்ட போகும்போது 7 ரூபா 6 நான் கத்துறியே, அந்த ஆளு என் மடியை பிடிச்சு கேட்டானே, நான் எங்கடா போறது காசுக்கு? இப்ப சொல்லு, எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு கழுத்து அறுக்கிறியா? கல்யாணத்துக்கு நான் எல்லாத்துக்குமே நான் ஏற்பாடு பண்றேன். வீட்டுக்கு போறதுக்கு வழிய பாரு. முதல்ல கல்யாணம். அப்பா கேட்டியா ரேடியோல? சகனம் கூட நல்லா இருக்குதுப்பா. சகனம் உன் தாலி. இந்த ரேடியோவை நிறுத்தி தொலையா? ஏன் நிறுத்துறோம்? காலை தொலைக்குது. உனக்கு மட்டும் தான் காலை தொலைக்கிறோம். உனக்கு தொலைக்கலையா? இவங்களுக்கெல்லாம் காலை தொலைக்கலையா இருக்கும்? ஆமா, எல்லாரும் மாதிரியா இவரு? பின்னா இவர் என்ன கொம்பா? அவங்க எல்லாம் காசை வச்சுக்கிட்டு திங்கிறாங்க. அப்பா இவர்கிட்ட காசு இல்லையா? இல்ல. ஐயா, என் முதலே முடிக்கிறியா? நான் வந்துட்டேன். என்கிட்ட காசு இருக்குன்னு நம்பி அவன் வந்துட்டான். தயவு பண்ணி, நான் ரொம்ப பெரிய மனுஷையா, தேவலாஜ் மாளிகையில் இருக்க. என்ன தயவு பண்ணி வீட்டுக்கு போக விடுங்க. நான் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அதெல்லாம் நம்பாதீங்க. ஐயோ ஐயா, பெரிய மனுஷன் திங்கிற தீனி ஐயா இது. என் வீட்டு பலகாரத்தை நீ தின்னுட்டு நான் உன் வீட்டுக்கு காசுக்கு வரணுமா? இல்ல இல்ல, என் வீட்டுக்கு நீங்க வர வேணாம், நானே கொடுத்து அனுப்பிச்சிடுறேனே. உன் மேல நம்பிக்கை இல்ல, உன் முடியே சரியில்லை. டேய் வீரமுத்து, இவங்க 3 பேரையும் கொண்டு போய் நல்லா வேலை செய்ய சொல்றான். சரியா பாப்பா? வந்துருப்பா, அடிக்க போறான். அந்த பாவிங்க நிறைய ஆற்றோட நம்ம துரத்திக்கிட்டு வராங்க. வரட்டுமே, மோதி பாப்போம். அதுக்கு இதுவா நேரம்? குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா சீக்கிரம் வண்டி ஓட்டுங்க.
பொண்டாடி தலைவிதி குளமா அழுதுட்டு இருக்கான்னு சொன்னேன். அதுக்காக உன் மேல இறக்கப்பட்டு எஸ்டேட் திருவிழா கூட போகாம நாங்க இங்க வந்தா எங்களுக்கு கூலியா கொடுக்குறீங்களே, நாங்க என்ன கூலி பெற்றாலும் நினைச்சேன். சரி சரி, இங்க என்ன பேச்சு, வாங்க திருவிழாவுக்கு போய் வேடிக்கை. அவர் தெரியாம சொல்லிட்டாருயா, மன்னிச்சுட்டு கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா. சரிதான் போயா, சுத்தம் நன்றி கேட்டாளு. வாங்க பத்து வாங்க போயா. ராணி 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 எங்க? ராணி எங்க? ராணி 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 எங்க? ராணி என்னை இறக்கி விடு, கீழே இறக்கி விடு. எதுக்கு? இறக்கி விடு. என்ன பாரு, இங்கே இரு. நீங்களா இருக்கீங்க? அடச்சி, ரொம்ப பெரிய மனுஷன். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. போபா. காளி பாத்தியா, குழந்தையா இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கு. அப்படி இல்லைன்னா அது வேலை 30 லட்சம் ரூபாய் சொத்தை எழுதி வைப்பாங்களா? நாம தான் இப்படி தேடிட்டு வருவோமான்னு. என்னடா போன குழந்தைய காணோம்? ஆமா ராணி ராணி. சரி சரி, வா போய் பாப்போம். எங்கடா காணோம்? இந்த பக்கமா தானே வந்தது? ஆமா, அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிடுச்சு. சரி சரி வா. அந்த புள்ள எங்கதான் போயிருக்கோம்? என்னடா இது, கையில கிடைச்ச குழந்தைய விட்டுட்டு இப்படி அனாதைய போல காடு பூரா தேடிட்டு இருக்கோமே, இந்த சனியை எங்கத்தான் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியலையே. நீ அந்த பக்கமா போய் பாரு. சரி, நான் இந்த பக்கம் பாக்குறேன். போ. ராணி ராணி எங்க? ராணி எங்க? பாருங்க. அடி ஒண்ணு படல, அதிர்ச்சியில மயக்கமா விழுந்துருச்சு. அப்படின்னா கார்ல படுக்க வச்சோம். இத பார்த்ததும் அக்காவோட குழந்தை ஞாபகம் தான் வருது. இது மட்டும் அதுவா இருந்திருந்தா என் லட்சிய கனவே பூர்த்தி ஆயிருக்கும். யாரு பெத்த குழந்தை? யாருதான் இருந்தா என்ன, இத கொண்டு போய் அக்காவோட குழந்தைன்னு சொல்லி அதோட பைத்தியத்தை தெளிய வைக்க முயற்சி செய்யலாமா? நல்லா இருக்குது. போ
ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஆபத்தை விலை கொடுத்து வாங்க சொல்றியா? சுகுணா, பெத்தவங்க நம்ம குழந்தைய கொண்டுட்டு போயிட்டோம்னு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமில்ல? கம்பி எண்ணணும். சொல்லாம கொண்டு போறதானே குற்றம். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டே கொண்டு போயிடுவோம். அப்படியே குழந்தைய கொண்டுட்டு போயிட்டாலும் நம்ம எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்க முடியும்? பெத்தவங்க வந்து கேட்டா திருப்பி கொடுத்துதானே ஆகணும். இதனால உங்க அக்காவுக்கு பைத்தியம் அதிகமாகவே தவிர குறையாது. நான் சொல்றது கேளு, பேசாம குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடும். அம்மா அப்பா அம்மாட்ட கூட்டிட்டு போறேன்னு எங்க? மாமா, உன் அப்பா அம்மாட்டையே கூட்டிட்டு போறேன். சுகுணா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். உட்காருமா. ஹலோ மிஸ்டர் வாசு, வாங்க. எங்க ரொம்ப தூரம்? உட்காருங்க. பரவாயில்ல, நான் அவசரமா போகணும். சின்னமலை ரோட்ல நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை தனியா வந்துட்டு இருந்துச்சு. பாவம், பெத்தவங்க கிட்ட இருந்து மிஸ் ஆகி வருது போல இருக்குது. அம்மா அப்பா யாருன்னு கேட்டேன், அது என்னையே எதிர்கேள்வி கேக்குது. அதனாலதான் இங்க விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓகே மிஸ்டர் வாசு. அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா வருவாங்கம்மா. இல்ல இன்ஸ்பெக்டர்? ஆமா, இப்ப வருவாங்க. உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன அதுதானே? தேங்க்யூ சார், நான் வரேன். அப்பா அம்மா எப்ப வருவாங்க? இப்ப வருவாங்கடா கண்ணு. நீ போய் சொல்ற. இல்லம்மா, உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் காட்டணும், அவ்வளவுதானே? அது நானாச்சு. என்ன? சரி. பாப்பா, மிட்டாய் பிஸ்கட் சாப்பிடுறியா? எங்க குழந்தை? எங்க குழந்தை? குழந்தை எங்க? எங்கடா குழந்தை? அவன் இங்க வந்திருப்பான்டா நான் வந்தேன். என்ன சொல்ற? என்னங்க பண்றது? கையில கிடைச்ச குழந்தை தவறடிச்சீங்க. அதை தேடிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போனோம். உனக்கு வெக்கமா இல்ல? தவறுதலா ஏற்பட்டு போச்சுங்க. அது இருக்கட்டும், குழந்தை எங்க காண போச்சு? சின்னமலை பக்கமா. சின்னமலை பக்கமாவா? குழந்தை எப்படி இருந்துச்சு? சுருட்ட முடி, சகப்பு நிறமா, பழுப்பு நிற சட்டை போட்டு. என்னங்க இது? பார்த்த மாதிரியே சொல்றீங்க? பார்த்த மாதிரி என்ன? அந்த குழந்தைதான், அந்த குழந்தைதான், அந்த குழந்தைதான். உங்களுக்கு பயந்துதான் ஓடி வந்துச்சா? என்ன சொல்றீங்க? ராக்கா, அந்த குழந்தை அனாதை நினைச்சு இப்பதானே நான் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிட்டு வரேன். சுகுணா கூட எவ்வளவு போராடுனா அந்த குழந்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு. நான் தான் வேண்டான்னு மறுத்தேன். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. இன்ஸ்பெக்டருக்கு முன்னால நீதான் குழந்தையுடைய தகப்பன்னு நடிச்சு எப்படியாவது குழந்தையை கொண்டு வந்துடு. ஓ, பிஸ்கட் சாப்பிடு. சாப்பிடு. அடாதே வந்துருவாங்க. ராணி, 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 ராணி. சார், உட்காருங்க. உங்க குழந்தையா? ஆமாங்க. ஏன் சார் குழந்தை விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? மன்னிச்சிருங்க. ஆமா, ராணி எப்படி இங்க வந்து சேர்ந்தா? சின்னமலை பக்கத்துல அனாதையா நின்று அழுதுகிட்டு இருந்ததை என் ஃப்ரெண்டு வாசு பார்த்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனான். ஏன் சார் குழந்தை எப்படி காணாம போச்சு? காணாம போறீங்க, கடத்தப்பட்டுச்சு. வாட்? ஆமாங்க. இவனையும் அவன் கூட்டாளியும் தான் அந்த வேலை செய்றாங்க. இவன் சிக்கிட்டான், அவன் தப்பிச்சுக்கிட்டான். இவனுக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்குங்க. ஆல்ரைட், 74 நாளை உள்ள தள்ளு, பிறகு விசாரிக்கலாம். சார், இந்த குழந்தை என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தியினுடைய குழந்தைங்க. எந்த கேப்டன்? ராயல்சீமாவில் டிகாஷ் ரயில்ல இறந்தாரு, அவர் தானே? ஆமா, அவரே தான். அப்போ நீங்க? நானும் ரயில்ல ஈடுபட்டவன் தான். என் பேர் கேப்டன் சரவணன். அப்படியா? ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ சார். அப்படின்னா மூர்த்தி இறந்த பிறகு குழந்தை உங்ககிட்ட தான் வளருதுன்னு சொல்லுங்க. ஆமாங்க. சரி, நான் வரட்டுங்களா?
ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்கறதுல கணக்கு இல்ல, பிஞ்சரத்துல கணக்கு இல்ல, அப்ப வெக்கப்படல கிளீன் பண்ணியா? முடியாதியா? முடியாது 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 முடியாது. என் உசிரே போனால் நான் தொடக்க மாட்டேன். வீரமுத்து என்னங்க இவரை உள்ள அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுப்புடா. நடையா சரியா, நானே வந்துடுறேன். ஏன் அதை போட்டு அடிக்கிறேன்? போயா. டேபிள் கிளீன். வாட்டர் எல்லாம் வாட்டர். நீ போட்ட இட்லிய பார்க்க வந்தியா? இட்லியில உப்பே இல்லையா? நான் போட்ட இட்லியா? எலே யோக்க பயலே, வெளியில போனா இட்லியில உப்பு இல்ல, சரக்கு மாஸ்டர் நான் தான் என்ன காலி துப்புறாட்டா. உங்க பார்த்தா ஆமா திருப்தி தானா? பலே பலே. ஆமா ஏன்பா எங்க 2 பேர் கல்யாணத்துக்கு குறுக்க நில்லீங்கல்ல, நல்லா வேணும். எங்க காரியம் முடிஞ்சு போச்சு, நாங்க வீட்டுக்கு போலாம்ல? நீங்க போலாம். இவர் அப்புறம் வராரா? இந்தாயா உனக்கு மட்டும் சொல்றேன், காசை கொண்டாந்து வச்சுட்டு துணியை வாங்கிட்டு போகணும், ஜாக்கிரதை. பாப்பா கிளம்பு கிளம்பு. நான் வரமாட்டேன். இந்த வேலையா பிடிச்சிருக்கா? இந்த வேலையா? இந்த கோலத்தோட என்ன வெளியில வர சொல்றியோ? எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களா? ஆமா, எல்லாத்தையும் வாங்கிட்டான்னு கேக்குறியா நீ? முடி ஐயோ தேங்காய் வேற. ஏன்டா அடுப்புல சாப்பிடலான்ற? இருக்கு விஷயம் இருக்கு. நேரம் நில்லு, நேரம் நில்லு. இவனை பெத்தனே. யாரு? உங்களதான் கோயிலுக்கா போறீங்க? ஆமா ஆமா. என் பேரு முனியம்மா, மூல நட்சத்திரம். என் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. கேட்டியா? அவ மூல நட்சத்திரமா? நான் போய் அர்ச்சனை பண்ணி சொல்லிட்டு வரேன். அரைஞ்சு பல்ல ஊத்துருப்பேன். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. அவுட் அவுட். கையில தேங்காய். ஐயோ நாளை போய் உள்ள இதை புறக்கிறதுக்கும் ஆள் இருக்கு. ஏப்பா இப்ப சொல்லு, இந்த பசங்களோட நான் பரவாயில்ல இல்லையா? நீயும் பொறுக்கி போயிடலாம். தேங்காய் பொறுக்கி. ஐயோ என்ன தெருவுல கத்த விடுறானே. ஏப்பா சொல்ற? பயலே, ஒவ்வொரு வீட்டை தாண்டி வரும்போதெல்லாம் என் குடலையே பதறுது. டேய், அந்த ஓட்டலுக்குள்ள கொண்டு போய் விட்டியே, அவன் துர்ச்சாசின துயில் உறிஞ்ச மாதிரி என் உடுப்பெல்லாம் புடிக்கிட்டானே. இதானடா எனக்கு வேஷம்? என்ன வேஷம்? என்னது? என்னைய பாக்குறேன், இவ்வளவுதான் கிடைக்கும்பா. இவ்வளவுதான் கிடைக்கும் போவா? ஐயோ பிச்சை எடுத்திருக்கிறேன். அப்பா இங்க வர்றானே, அவன் நம்ம புத்தகக்காரன்ல. ஐயோ அவனுக்கு தெரிஞ்சா ஊரே பரப்பிடுவானே. ஓடி ஒளிஞ்சு ஓடி ஓடி. ஒருத்தன் இப்படி ஓடுறான். கல்யாண வீட்டுல யாரும் ஒருத்தன் செம்ப தேடிக்கிட்டு ஓடுறாயா? சொம்புதான் தேடிட்டு ஓடுறான். அங்க ஓடுறான். பாக்கிறதுக்கு பெரியப்பட்ட மாதிரி இருக்க, உனக்கு எதுக்கியா அந்த புத்தி? எடையா சொம்ப கொடுத்துறியா? யாரியா நீ? யாராயா பாவம் குடியா? யாரே பாவமா? இப்படிதான் ஓடி வந்த. ஏன் ஓடக்கூடாதா? அவரியா மடிக்க அவெல்லாம் சந்தேகப்படுறாங்களே, மடி அவுத்து காமிச்சிறேன். எல்லாம் காமிச்சிறேன். எட்டியாரா எடுத்திருக்கா? ஆமா நல்ல ஆளிக்கா. வாங்கியா போகலாம். அப்பா ஐயோ 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 என் மானத்தை வாங்குறானே. நான் இனிமே வீட்டுக்கு எங்கிட்டு வர்றது? நான் வரமாட்டேன். நான் இங்கே இருந்து சாகணும். ஐயோ எனக்கு சொல்லையா இவன்? ஐயோ பயமாட்டேன். நல்ல வசூல். என்னடா வசூல்? என்னடா வசூல்? அங்க பாரு. ஐயோ
பிச்சைக்காரனா வேற ஆக்கிட்டானே. அட படுவாவி தண்டாளா, நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? ஏண்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதுக்கு இன்னும் நீ என்னென்னடா செய்யலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணமே ஆன மாதிரி. ஆனா மாதிரியா? ஆமா. என்ன தேங்காய் உடைச்ச, சாப்பிட்டு இலை எடுத்த, இந்த மாதிரி மொய் எழுதி வச்சிருக்கானுங்க. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல மங்களவாத்தியம் முழங்கணும். மஞ்சளும் பூமா என் மருமக வீட்டுல அடி எடுத்து வைக்கணும். என்ன ஆசையை நிறைவேற்றி வையப்பா. அம்மா அம்மா அம்மா. தம்பி சரவணா, பாப்பா நீ நல்லா இருப்ப. சரவணா, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அப்பா இவங்க யாரு? அப்பா இங்கதான் உன் பாட்டி எங்க அம்மா. சரவணா, இது என்ன ஆக்கிரமா? பெத்தவ உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெண்டாட்டி பிள்ளையோட வந்து அம்மானு கூப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு மகனும் அல்ல, நான் உனக்கு. அம்மா, நான் சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இனி என்ன இருக்கு கேட்கறதுக்கு? அம்மா, இது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. இது பெத்த தாயை விட்டு பிரிஞ்சிருக்கிற பரிதாபகரமான குழந்தைம்மா. உண்மை தாமா சொல்றேன், அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல. ஆமாம்மா, ஆதரவில்லாத என்ன ஆபத்தான நேரத்துல காப்பாத்தினாரு உங்க பிள்ளை. என் மேல இறக்கப்பட்டு இந்த வீட்டுல இடம் கொடுப்பீங்கன்னு நம்பித்தாமா நானும் வந்தேன். உன் நம்பிக்கை வீண் போகாதம்மா. ஆதரவு இல்லாதவங்களுக்கு தொண்டு செய்யறதையே வாழ்க்கையோட லட்சியமா கருதறவானா? இந்த வயசான காலத்துல இப்படி ஒரு புனிதமான சேவை செய்யற உங்களுக்கு கடவுள் ஒரு குறையும். என்ன பாரு, அம்மா பாட்டி வந்துட்டாங்க. அடடா, இது இவ்வளவு அழகா பேசுதே. இத பிரிஞ்சிருக்க பெத்தவளுக்கு எப்படித்தான் மனசு தோண்டிடுச்சோ. அவ யாரப்பா? அதெல்லாம் பெரிய கதைம்மா. ஆனா இவளை பெத்தவங்களை விட சரசு தான் இவ மேல உயிரே வச்சிருக்கு. சரசு ஒரு கன்னித்தாய்மா. ஆமாப்பா, சரசு பெறாத குழந்தைக்கு தாயாகிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ உண்மையிலேயே கன்னித்தாய் தாம்மா. சரசு, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காமா? நான் இதை வீடா நினைக்கலம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோயில். உண்மைதான், பெண்களுக்கு கொண்டவன் இருக்கிற குடும்பம் தான் கோயில். நீங்க என்னம்மா சொல்றீங்க? சரசு, நானும் உன்னோட இனம் தானே. உன் மனசு எனக்கு தெரியாதா? நீயோ வயசு பொண்ணு, அதுலயும் நல்லவன். நீ ஒரு வாலிபனோடு வர சம்மதிக்கணும்னா நீ அவனை நம்பி மனப்பூர்வமா நேசிச்சிருக்கணும். இல்லைன்னா வந்திருப்பியா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் இல்லையா? அம்மா, அத்தேன்னு கூப்பிடு. நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதும் என் களி தீர்ந்துருச்சுமா. மகராசியா இரு. சரவணன் இருக்கிறாரா? நீங்க யாரு? நான் தான் அந்த குழந்தைக்கு சித்தப்பா. அப்படியா? இப்பதான் என் பிள்ளை வந்தா. குழந்தையோட சொந்தக்காரங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். கண்ணு ராணி, உன்னை பார்க்காம உங்க அம்மா எப்படி உருகி போயிட்டா தெரியுமா? அடடே, இதோட அம்மா இங்கதான் இருக்குதா? இருங்க, தம்பியை கூப்பிடுறேன். அவசரம் இல்ல, மெல்ல வரட்டும். அதுக்குள்ள நான் இவளை கொண்டு போய் உங்க அம்மாட்ட காட்டிட்டு வந்துடுறேன். முடியாது. வேணும்னா இங்க வந்து பாத்துட்டு போட்டோம். நான் யார் தெரியுமா? தெரியுமே, சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். இந்த குழந்தைக்கு சித்தப்பா தர்மலிங்கம் பிள்ளையினுடைய இரண்டாவது மகன் வாசு. நான் சொல்ற சரிதானே? சரிதான். நான் இந்த குழந்தை அவசியம் கொண்டு போய் ஆகும். நான் அனுமதிச்சா தானே? சபாஷ், பெத்தவ தான் பிள்ளைய பாக்குறதுக்கு பிரத்யார் அனுமதியா? சூழ்ச்சி புரியுது. புரிஞ்சனால தான் நானும் மறுக்கிறேன். சரவணா, என்னப்பா இது? ஒண்ணு இல்லவா, நீங்க சும்மா இருக்கமா. ஐயோ, குழந்தையோட சொந்தக்காரங்க கேட்கும் போது கொடுத்துட வேண்டியதானேப்பா? கேட்டியா நியாயத்தை? பிள்ளைய மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? இல்லன்னா இந்த தாய்க்கு நீ பிள்ளையா இருக்க மாட்டேன். ஐயோ சரவணா, நமக்கு எதுக்குப்பா வம்பு? அம்மா, இது குழந்தைய பாதிக்கிற விஷயம். வீண் மிரட்டலுக்கு பயந்து குழந்தைய பலி கொடுக்க சொன்னீங்களா? இனிமே உன் பசப்பெல்லாம் நடக்காது. போலீஸும் கைவேலுங்க தான் உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வரும். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கப்பா. செய்ய போறது நான் இல்லம்மா, சட்டம். அந்த சட்டப்படிதான் இந்த குழந்தைய வளர்க்கிற உரிமையை உங்க அண்ணன் எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? எனக்கு என்னமோ ஒரே திகில இருக்கு. நீ சும்மாரு. நல்லது செய்யறதுன்னா பல தொல்லைகள்லாம் வரத்தான் செய்யும். இதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதாமா. என்னமோப்பா, இது போல சரசு விஷயத்திலயும் ஏதாவது தகராறு இருக்குதா? ஐயோ, அப்படி ஒண்ணும் இல்லம்மா, நம்புங்க. ஏன்னா நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். அப்படி யாராவது இருந்தா அவங்கள கேட்டுதான் செய்யணும். என்ன காரியத்தை முடிவு செய்றீங்க? வர முகூர்த்தத்துல சரசுவை இந்த வீட்டு மருமகளாக்க முடிவு செய்திருக்கேன். ஏன் இப்படி பாக்குறேன்? உங்களை இப்பதான் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. நம்ம தான் பல நாள் பழகியாச்சே. எனக்கு நீ பழசு, உனக்கு நான் பழசு. இல்ல, சந்திரனுக்கு கடல் பழசுதான். இருந்தாலும் பூர்ண சந்திரனை கண்டதும் ஒவ்வொரு தடவையும் கடல் பொங்குதில்ல, அது மாதிரி நீங்க என்னைக்குமே எனக்கு புதுசுதான். என்ன சொன்ன? ராணி செத்துட்டா, ராணி செத்துட்டா, ராணி ராணி ராணி.
குழந்தைய கட்டிலையாவது காட்டக்கூடாது. அத்தா, அக்காவை பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுறதெல்லாம் கேட்டேன். குழந்தை பாசனால கிடைக்கிற கோலத்தை பாருங்கத்தா. கவலைப்படாது. அன்னைக்கு துன்பமெல்லாம் அனல்பட்ட பனி போல பறந்தோட போகுது. குழந்தை இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அரவணை வீட்டுலதான் குழந்தை இருக்கு. குழந்தை கேட்டீங்களா? கேட்க முடியாதபடி சட்டை என்ன தடுத்துருச்சு. ஏன்? குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை என் அண்ணன் அவனுக்கே எழுதி கொடுத்திருக்கிறார். பெத்தவ பைத்தியமா இருக்கிற விவரத்தை சொன்னீங்களா? சொன்னேன், பணம் இல்ல. சட்டமும் வாதமும் எதிரா இருக்கலாம். உங்க வலிமை கூட செத்துடுச்சு. வெக்கத்தோட என் தோல்வி ஒத்துட்டேன். இப்படி நடக்கும் எனக்கு முன்னாலேயே தெரியும். உன்கிட்ட சொல்லி ஒரு பரபரப்பு உண்டாக்க கூடாதுன்னா வடியிலேயே மடக்கி குழந்தைய கொண்டு வரத்துக்கு ஆட்கள் அனுப்புனேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. இதை விட ஆச்சரியம், தோல்வியே கண்டிராத ஆட்கள் அவங்கிட்ட தோற்று வந்ததுதான். அவ்வளவு வலிமையானவனா? ஆமா. இதை நீங்களே சொல்லலாமா? எதிரியின் வலிமையை எடை கூட தெரியலன்னா ஏமாற்றத்துலதான் முடியும். உங்களால முடியாத காரியம் இனி வேற யாரால செய்ய முடியும்? உன்னால. கேவலம் பெண் அல்ல, தீ. என்ன? மலையளவு பஞ்சு பொதுக்கி தினையளவு தீ போதும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? துணியணும். எதுக்கு? எதையும் இழக்கிறதுக்கு. குழப்பாதீங்க, தெளிவான வழி இருக்கு. சொல்லுங்க. ஐயோ, இது என்ன கொடுமை! இது கொடுமை! இதை விட கொடுமை சரவணன் அண்ணனை சுட்டு கொன்னது. சரவணன் கொலைகாரனா? ஆமா. குழந்தை மேல இருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு அதை வளர்க்கிற உரிமையை வஞ்சகமா எழுதி வாங்கிக்கிட்டு என் அண்ணனை சுட்டு கொன்னுட்டான். இப்ப சொல்லு, என் திட்டம் சரியா இல்லையா? ஒரு பெண்ணின் மனநிலை புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. ஒரு குழந்தையுடைய மறுவாழ்வை சிந்திக்காம நீ பேசுறியே. ஒரு முறை கறந்தப்பா மறுபடியும் சேர முடியுமா? வாத திறமையை சோதிக்கிறதுக்கு இதுவெல்லாம் நேரம். குழந்தையுடைய வாழ்வுதான் முக்கியம். ஒரு பொண்ணுக்கு இதை விட பெரிய சோதனை இருக்க முடியுமா? கூட பிறந்தவ பைத்தியமா இருக்கிறான், மாலையிட்டவன் கொல்லப்பட்டு இருக்கிறான், அந்த கொலகாரன் கையில குழந்தை இருக்குது. இப்ப இந்த நிலையில என்ன செய்ய போற? சொல்லு சொல்லு. நிறுத்துங்க. நீ சம்மதிக்கிறேன். 15ஆம் தேதி முகூர்த்தத்துக்கு சோபிதமான நாள். அன்னைக்கே சரவணனுக்கு சரத்துக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம். ஆமாம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாம் பெரியவங்க, நீங்க பார்த்து சரின்னு சொன்னா எனக்கு சம்மதம் தான். சரி, அப்படின்னா அதே தேதியில வச்சுக்குவோம். ஆமா, கல்யாணத்தை கோவில் வச்சுக்கலாமா இல்ல வீட்லயே வச்சுக்கலாமா? ஏன், நம்ம வீட்லயே வச்சுக்கலாமே. அது சரிதான். உன் பேர் என்ன? ராணி. உன் பேரு? அம்மா. இந்த பொம்மை குட்டினா நீ நல்ல அம்மா. அப்படியா? இந்த பொம்மை உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் கூட வந்தேன்னா இன்னும் எவ்வளவு பொம்மை வேணாலும் வாங்கி தரேன். வரியா? வரேன். இந்த பொம்மையை கொடு. இந்த வச்சுக்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இதே போல இருந்து கல்யாண காரியத்தையும் முடிச்சு வச்சிடுங்க. என்ன தங்கச்சி இப்படி பிரிச்சு பேசுற? அந்த கவலை உனக்கு வேண்டாம், அதுக்கு நாங்களாச்சு. வாணி, ஏது பொம்மை யாரு கொடுத்தா? நான் தான் கொடுத்தேன். ஏன் அங்கேயே நின்னுட்டேன்? வந்து உட்காரு. நான் உட்கார்றதுக்கு வரல. அப்படின்னா நீ யாரு? அத்தைன்னு உங்களை அழைக்க முடியாத அபாகியவதி. அத்தையா? உனக்கா? உறவை பத்தி அறியாத உங்க குற்றம் இல்ல, அறிவிக்காத உங்க பிள்ளையோட குற்றம். அப்படின்னா நீயும் அவனும்? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த குழந்தை. தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏம்மா, நான் தான் உங்க கணவனா? இது நம்ம குழந்தையா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? எனக்கு இல்ல, எதிரில நிக்கிற மனைவியை பார்த்து யாருன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு தான். தம்பி, ஐயோ, அவ்வளவு பொய்யம்மா. நீங்க நம்பாதீங்க சொல்லலாம். வேற எதைத்தான் நம்ப சொல்றீங்க? அத்தா, ஒரு பெண் எவ்வளவு பெரிய பொய் வேணாலும் சொல்லுவா. ஆனா தன் கற்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் போய் சொல்லவே மாட்டேன். நான் சொல்றேன் தம்பி, நம்ம 4 பேருக்கு முன்னால குற்றத்தை ஒப்புக்கொள்ள கூச்சப்படுது அந்த புள்ள. அப்ப வாங்க போவோம், அவங்களுக்குள்ள ஒண்ணா மண்ணா போயிடுவாங்க. ஐயா, இல்லங்க, போகாதீங்க. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. இல்ல தம்பி, இது உங்க குடும்ப விவகாரம். ஏதோ எங்க மனசுல பட்டதை சொன்னோம். இனிமே கவனிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நாங்க வர்றோம் தம்பி. யாரையும் நம்ப முடியலப்பா. டேய் தம்பி, 4 பேர் சிரிக்கிறபடி செய்துட்டீடா. அம்மா, இந்த அம்மா ஏதோ சூழ்ச்சி செய்யறாங்க. அப்படின்னா நீ சொல்றத நான் நம்பணும் இல்லையா? பெத்த பிள்ளை நான் சொல்றது பொய், இந்த பேய் சொல்றது மெய்யா? ஓஹோ, பெத்த பிள்ளைங்கிறதுக்காக நியாயத்தை கொல்ல சொல்றீங்களா? ஐயோ சாசு, ஒரு நாள் அதிர்ச்சியிலே இப்படி உருகி போறீங்களே, வருஷம் பூரா அனுபவிக்கிற எனக்கு எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. உண்மையை சொல்றியா இல்லையா? இனிமேல என்னால பொறுக்க முடியாது. சொல்றியா இல்லையா? சொல்றதுக்கு இன்னும் என்ன இருக்கு? நான் நிரபராதிங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுனே தெரியலையே. அம்மா, நேற்றுக்கு ஒரு ஆளு குழந்தை கேட்டுட்டு வந்தாங்க. நான் தான் அனுப்பி வச்சேன். என்ன? நான் நேர்ல வந்தா உங்க மனசு புண்படுற மாதிரி ஏதாவது நடக்குன்னு எதிர்பார்த்துதான் அவரே அனுப்புனேன். அவர்கிட்ட குழந்தைய கொடுத்திருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காது. ஆஹா, என்ன அருமையான நடிப்பு. இது உன் குழந்தை தானே? எங்க கூப்பிடு வருதா பாப்போம். அது எப்படி எங்கிட்ட வரும்?
நான் பெத்தேன் அவ்வளவுதானே. பெத்த முகத்தையே பார்க்க முடியாம செஞ்ச பிறகு அது எப்படி என்கிட்ட வரும்? முருகா, இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே ஏற்படாது. நான் வரேன். நில்லு. போக வேண்டியவன் நீ இல்ல, நான் தான். அக்கா, தங்கச்சி, சத்தியமா சொல்றேன், உன் வாழ்வை பறிச்சு நான் வாழணும்னு ஆசைப்படல. என் குழந்தைய கொடுத்துட்டா நான் போயிடுறேன். இல்ல, இருக்க வேண்டியவங்க நீங்க தான், போக வேண்டியது நான் தான். யாரும் போக வேண்டாம். நீ என் மனைவிதானே? இன்னும் சந்தேகமா? கழுத்துல தாலியை காணாம எங்க? அத கட்டலைங்கிற தைரியம் தானே உங்களை இவ்வளவு தூரம் பேச வச்சது. ஆமா, நான் ரொம்ப பெரிய தவறு செய்துட்டேன். எங்க அம்மா மனசை கூட நான் புண்படுத்திட்டேன். அதுக்கு பிராயச்சித்தம் உனக்கு உடனடியா தாலி கட்டுறதுதான். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். ஏன், நீ என் மனைவி இல்ல? ஊராருக்கு தெரிய வேண்டாம்? இந்தா. இல்ல இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. யார் சொன்னா? நம்ம 2 பேருக்குமா குழந்தை பிறந்திருக்கு. அம்மாவுக்கு முன்னாலே இப்பவே தாலி கட்டுறேன். ஐயோ, என் வாழ்வையே கொண்டுடாதீங்க. யார் சொன்னா? உன்னை வாழ வைக்கத்தான் இந்த தாலியை கட்டுறேன். இதை கட்டினீங்கன்னா என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். அட பைத்தியம், ஓ மானமும் ஏமானமும் இந்த தாலியில தான் அடங்கியிருக்கு. இன்னைக்கு எப்படியும் உன் கழுத்தை நான் தாலி கட்டி ஆகணும். ஐயோ, அம்மா அம்மா, என்னை காப்பாத்துங்க, என் மானத்தை காப்பாத்துங்க. அம்மா, அடாதே, எழுந்து பதறாது. தவறு செஞ்சவங்க திருத்திக்கிறது நல்லது இல்லையா? உங்க மகன் நான் தவறு செய்துட்டேன், திருத்திக்க வேண்டாம். அவ கழுத்துல நான் தாலி கட்டிடுறேன். ஆட்சி கூறுங்க. ஐயோ, தாலி கட்டிட்டு வர போலுக்கு வேணான்னு சொல்லுங்க. ஏமா, நீ அவன் மனைவி தானே? என் மனைவிதாமா அவ? இல்ல, அவரு போய் சொல்றாரு. அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த குழந்தை நம்ம 2 பேருக்கு பிறந்திருக்கு. ஏன் போய் சொல்றேன்? அது என் குழந்தை இல்ல, எங்க அக்கா குழந்தை. அக்கா குழந்தையா? ஆமா, இவரை பழி வாங்குறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் போய் சொன்னேன், இப்படி எல்லாம் நடிச்சேன். ஏமா, என் மேல ஏமா இவ்வளவு பெரிய பழி சுமத்த? நான் என்னமா உனக்கு செய்தேன்? குழந்தை ராணி பேர்ல இருக்கிற சொத்தை அனுபவிக்கிறதுக்காக எங்க அக்கா புருஷ மூர்த்தியை கொலை செஞ்சீங்களே, அதுக்காகத்தான். ஐயோ, இவ்வளவு பெரிய பையன் உன்கிட்ட யாருமா சொன்னது? வாசு. வாசுவா? அம்மா, இந்த குழந்தைக்கு உண்மையான எதிரியே வாசுதாமா. ஆச்சரியமா இருக்கா? இந்த குழந்தை பேருள்ள சொத்து முழுவதையும் குழந்தைக்கு அடுத்த வாரிசான தானே அடையணுங்கிறதுக்காக இந்த குழந்தையை கொலை செய்து சதி செய்தான் அந்த பாவி. கொலைகார பாவி, உன் பேச்ச நம்பியா நான் இங்க வந்தேன். தன்னால முடியல, உன்னாலையாவது முடியுமான்னு அனுப்பி வச்சிருக்கான். இத புரிஞ்சிக்காம. புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. குழந்தைய பிரிஞ்சதுல இருந்து எங்க அக்கா பைத்தியமா இருக்காங்க. அதனால ஒரே ஒரு தடவை ராணிய. போதும், இத முதல்ல சொல்லியிருந்தா இந்நேரம் குழந்தை தாயின் மடியில இருந்திருக்கும். புறப்படுங்க சீக்கிரம். ராணி, ஐயோ, அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, எந்த பாவி இந்த கொடுமை செய்தாரோ தெரியலையே அம்மா. வேற யாரும் இல்லம்மா, அந்த வாசுதான். கடவுளே, அம்மா, ஒரு துரோகி பேச்ச நம்பி நல்லவர் ஒருத்தருக்கு களங்கம் கற்பிக்க நினைச்ச எனக்கு இந்த கதை ஏற்பட வேண்டியது. என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அம்மா. இந்த குழந்தைய கொண்டு போய் எங்க அக்கா பைத்தியத்தை தேடி வச்சா போதும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். குழந்தை தானே உனக்கு வேணும்?
உண்மை சொல்லு, கத்தி எறிஞ்சு தோடு யாரு சொல்லு, சொல்றியா? இந்த வாசுதாமச சரவணன். ரொம்ப நன்றிங்க, சமயத்துல அவனை கை செய்துட்டான். நாங்களும் நன்றி சொல்லணும். நீங்க அன்னைக்கு காலி ஒப்படைச்சதுனால காரியம் சுலபமா முடிஞ்சது. பைத்தியத்தை தெளிவிக்கிறதுக்கு அரும்பாடு பட்டீங்களே, அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்களே அம்மா. அப்படி போ, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. என்ன அழுறியா? உனக்கு மட்டும்தான் அழுவ தெரியுமா? நானும் தான் அழுவேன். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற, சாப்பிட மாட்டேங்கிற? நீ ரொம்ப கெட்ட பிள்ளை, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போ. அம்மா 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 அம்மா. ராணி, அம்மா, ராணி, அம்மா, ராணி, ராணி, அப்பா எங்கம்மா? அவர் எங்கே? தம்பி, குழந்தைய பார்த்த உடனே பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றிங்க. நீ மட்டுமா வந்தே? ஆமா. அப்பா வரல உன் கூட? எங்கம்மா அப்பா? சொல்லுமா, எங்க அப்பா? அவர் எங்கே? அவர் எங்கே? சுகுணா எங்கே? சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாரும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, அவர் எங்கே? அம்மா, உங்க கணவர் என்றைக்கும் நம்ம கூட இருப்பார். அவர் இறந்தும் நமக்கு நல்வழி காட்டும் தெய்வமா வழங்கிட்டு இருக்காருமா. அம்மா, இதுதான் நடந்தது. இவ்வளவு ஆபத்துக்களை கடந்து எப்படியோ குழந்தையை கொண்டாந்து சேர்த்துட்டோம். ஆனா இந்த விஷயத்துல என்னை விட சரசுக்கு தான் ரொம்ப சிரமம். குழந்தையை பாதுகாக்கிறதுல பெற்ற தாயாகவே மாறிட்டான். அப்படியா? ரொம்ப நன்றி. கல்யாணமாகாத ஒரு கன்னி பெண் தாய் உருவத்தில் இருந்து ஒரு குழந்தையை பாதுகாத்ததுனால நீ வெறும் தாய் இல்லை, கன்னி தாய்.